குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். பொதுவா ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே சுப காரியங்களை தவிர்த்துருவாங்க. முக்கியமா பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள், அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள், இதன் மூலியமாக பித்தர்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய இந்த மாதம் ஆடி பெருக்கு அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு மாதம். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் கடகத்தில் வரக்கூடிய ஒரு மாதம், அதுதான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும், எது நல்லது எது கெட்டது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். யார் யார் திருமணம் செய்யலாம், யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில புதுசா பிசினஸ் பண்ணலாம், வாழ்வில் பரிகாரமாக இருந்தாலும் சரி, கோவில் பரிகாரமாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் ஆப்டா இருக்கும், இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைகள் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் நிறைய வரும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா சில கிரக அமைப்புகள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி செவ்வாய் ரிஷப வீட்டிலேருந்து புதன் வீட்டுக்கு வராரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதன் வக்கரத்திலிருந்து வக்கர நிவர்த்தியே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு. அப்போ சூரியனோட குரு என்ன ஆகுறாரு, சூரியனோட குரு ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வரும்போது குரு அஸ்தங்கம் ஆகுறாரு. ஆல்ரெடி சனி வக்கரம் ஆயிருக்காரு. அப்போ எத்தனை பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதம் ஆடி மாதம். அப்போ என்ன சொல்றது, இப்போ கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா கம்மியாகக்கூடிய ஒரு காலம். அடுத்தது அது அதிசாரம் விலை அப்படி கண்ணா பின்னா நேர போகுது. பட் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சில பேசிக்கான அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அது முடிய காலத்தில் நிறைய திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கு. அப்போ யாருக்காவது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் புதன் செயற்கையா இருக்கும்போது நிதிநிலைகள்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒன்று சொல்லியிருப்பாங்க, சடனா ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. அப்ப அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து சூரியன் விரைய ஸ்தானத்துக்கு இருக்கிறார் இல்லையா. அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், அது மூலியமாக நிறைய முதலீடுகள், அரசு நிறைய முதலீடுகள் பண்ண போகுது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நமக்கு உலகளாவிய விஷயங்களை நடக்க போகுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா ராகு காற்று ராசியில் தான் இருக்காரு. அப்போ அதற்கான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, சனி வக்கரமா இருக்கும்போது நிலச்சரிவுகள், நீர் சார்ந்த அழிவுகள், இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். நீ அடுத்தது அந்த காற்று காலம், காற்று அதிவேகமா என்ன சொல்றது, அதன் மூலியமாக மரணங்கள், இழப்புகள் இதெல்லாமே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிராவலிங் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கரெக்டான ஒரு விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி செய்யறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஆடி மாதத்திற்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லக்னத்திலே யார் இருக்காரு, சனி வக்கரமாயிருக்காரு. 12ஆம் இடத்துல யார் இருக்காங்க, ராகு இருக்காங்க. ஸோ 11, 12க்குரிய சனி வக்கரமாயிருக்கும் போது தூக்கம், நிம்மதி எதுவுமே இருக்காது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா குரு 5ஆம் இடத்துல இருந்து என்ன பண்ணிருப்பாரு, மனசுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட வச்சு நல்லா உடல் பருமனை கொடுத்துருப்பாரு. தேவையில்லாம தொப்பை போடுறது, உடல் பருமனை இந்த மாதிரி இடத்துல கொடுப்பாரு. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்களே நம்ம உடல் நிலைமை இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு, நம்ம இதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்டெப் எடுப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடு அப்படின்னு செல்லக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. பெரியவர்களோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதுசா இடம் வாங்குவீங்க. புதுசா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பணம் சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்ப 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா வேலைகள் செல்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா தடைப்பட்டு போகும், தடங்கள் ஜாஸ்தியா வரும். சின்ன ஒரு பரிகாரம் மட்டும் இதுல நான் சொல்றேன். கயிறு இருக்கு இல்லைங்களா, கயிறு வாங்கி தானம் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாயிடும். சின்ன விஷயம்தான், பட் சுய ஜாதகத்துல பார்த்து ஒன்றுத்துக்கும் நான் சொல்றேன். பொதுவா இப்போ நான் சொல்றவங்க மீன லக்னம் 6ல கேது இருக்கிறவங்களுக்கு இப்போ கோச்சாரப்படி அந்த கிரகங்கள் சுய ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னாலும் இதை பண்ணுங்க.
அப்ப யாருக்கு கொடுக்கலாம் கயிறு வாங்கி? இப்போ 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கயிறு அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு தானம். யாருக்காவது வந்து அ துணி கட்டுற இடத்துல ஒரு கயிறு ஹெல்ப் பண்ணுமா, அதுக்கு வந்து கொஞ்சம் வாங்கி கொடுங்க தேவைப்பட்டுச்சுன்னா. சிம்பிள் தான். அப்ப பூஜை சாமானங்களும் கேது தான். அப்ப வீட்ல வந்து யாருக்காவது பூஜை சாமானம் வாங்கணும் அப்படின்னா, ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி யாருக்காவது குடுங்க. ரொம்ப சூப்பரா இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில அது எல்லாமே தாண்டி வரும். அப்போ 5ஆம் இடத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சூரியன் 6க்குரிய சூரியன் வந்து 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. குரு அஸ்தங்கம் ஆகுறாரு. லக்னாதிபதி அஸ்தங்கம் ஆகலாமா? அதற்கு தான் இந்த பரிகாரத்தை சொன்னேன். ஏன்னா யார் வீட்ல கேது அதாவது வீடு குடுத்தவர் பிரச்சனை இல்ல. ஆனா அங்க இருக்கக்கூடிய கிரகம் பிரச்சனை. அப்ப இந்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விநாயகர் வழிபாடெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அப்ப வீடு குடுத்தவர் வந்து 5ஆம் இடத்தில் இருந்து லக்னாதிபதி அஸ்தங்கம் படுத்தும்போது என்ன அப்படின்னா, புதிய முடிவுகள் எடுப்பது தவிர்த்துக்கோங்க. எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இந்த மாதத்தில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும். அப்போ உடல் உழைப்பு ஆல்ரெடி சனி அங்க வக்கரமா இருக்காரு அப்படின்னா, வேர்வை சிந்தி உழைக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, வயிறு ஜாஸ்தியாகும், உடல் பருமன் ஜாஸ்தியாகும். அப்ப அது வந்து இளைக்கிறதுக்கு நிறைய வாக்கிங் போங்க. ஃபுட்ட கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ சில தியாகத்தை நீங்களே பண்ணீங்க அப்படின்னா, இந்த கிரகத்தை இயக்கி நீங்க கண்டிப்பா நல்ல பலன்களை அனுபவிக்கலாம். இல்ல நான் வந்து நல்லா சாப்பிடுவேன், இல்ல என்னால எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா, கண்டிப்பா அதற்கான பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அது எல்லாமே சரி பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு வீடு, நிலம் வாங்குறீங்க அப்படின்னு இந்த காலகட்டத்தில கண்டிப்பா பேங்கே உங்கள தேடி வந்து நான் வந்து லோன் குடுக்குறேன், நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து வழிய வருவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். அப்போ 7க்குரிய இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீசம் ஆண்களா இருந்தா பெண்களுடைய உடல்நிலையை கவனிச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது புதன் வீட்ல இருக்கும்போது தலைவலி, அவங்களுக்கு ஓவர் திங்கிங், அவங்க ஏதாவது உங்ககிட்ட சண்டை போடுறது, வார்த்தைகளை விடுவது, இதெல்லாமே இந்த மாதத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அப்புறம் சுக்கிரன் மாறிட்டாருன்னா ஓகே, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிரன் 3க்குரியவர், 8க்குரியவர். 8க்குரியவர் நீசமாகலாம். சூப்பர் பிரச்சனையே கிடையாது. ஆனா உங்களோட முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நீசமாகலாமா அப்படின்னா, நம்ம வந்து அது முடியாது, பண்ண முடியாது, இவ்வளவா அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்போம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க தான் அத யோசிச்சிருப்பீங்க. ஆனா உங்கனாலே அது முடியாது அப்படிங்கிறத தவிர்த்திருப்பீங்க. ஏன்னா, உடல் உழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில ஏதாவது ஒரு வகையில வேர்வை சிந்திட்டீங்க அப்படின்னா சூப்பர். ஏன்னா லக்னத்துல சனி வக்ரமா இருந்தாலும் நிவர்த்தி ஆகிறவரோ சனி இருந்தாலே வேர்வை சிந்தணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒண்ணா வேலைக்கு போய் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இல்லைன்னா வாக்கிங் போய் வேர்வை சிந்தி ஏதாவது ஒரு வகையில வேர்வை சிந்தணும். அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த கிரகத்தை இயக்கும்போது கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும். சரி கயிறு வாங்கி கொடுக்க முடியல. நான் எதுக்குடா கயிறு வாங்கினேன்? எங்க போய் கேட்கறதுன்னா, பூஜை சாமானங்கள் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஜாதகத்துல ஒருவேளை அவங்கெல்லாம் வலுத்திருந்தா விநாயகர் கும்பிட்டா கூட சூப்பரா இருக்கும். அது வந்து சுய ஜாதகத்தை பார்க்கணும். இப்ப பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்கு. பண வரவுகள், தொழில் வரவுகள் எல்லாமே சூப்பரா இருக்கு. முக்கியமான இந்த ஒரு விஷயத்த மட்டும் டேக் கேர் பண்ணி அத ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்க போறீங்க.